வணக்கம். இன்றைய செய்திகள். தாவேக தலைவர் விஜய் பேச்சில் அரசியல் மாண்பு இல்லை என்று திருவள்ளூர் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் தனது எண்ணங்களை பொதுவெளியில் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கூட தாவேகவினர் எந்த கொள்கையில் நிற்கிறார்கள் என்பது தெளிவில்லாமல் உள்ளது. ஆரம்பத்திலிருந்து விஜயின் பேச்சுக்களில் குறைந்தபட்ச அரசியல் மாண்பு இல்லை. இது போன்ற போக்கை தமிழக மக்கள் என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார். திமுக எதிர்ப்பை விஜய் தீவிரப்படுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்திற்கான மக்கள் ஆதரவை கண்டு பிறருக்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக திமுகவை மறைமுகமாக விஜய் விமர்சித்துள்ளார். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. உங்க விஜய் நான் வரேன் என்ற நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்பு முனைகளை அமைத்து தந்த திருச்சியில் திக்கட்டும் கேட்கும் வகையில் கடந்த வாரம் தொடங்கினோம். 2வது வாரமாக மீனவ சொந்தங்கள் மற்றும் மும்மதங்களையும் போற்றி மத நல்லிணக்கத்தை பேணி காக்கும் நம் நாகப்பட்டினம் மாவட்ட மக்களையும் உலகுக்கே உணவூட்டும் உழவர் பெருமக்களாகிய திருவாரூர் மாவட்ட மக்களையும் சந்தித்தோம். நம்மை பற்றி ஆள் வைத்து பொய்யான கதையாடல்களை செய்வோர் ஒவ்வொரு நாளும் மக்களிடையே நமக்கு பெருகி வரும் அங்கீகாரத்தை கண்டு அஞ்சு நடுங்குகின்றனர் என்றும், இந்த நடுக்கத்தினாலேயே நாம் நமது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கேட்கும் போதெல்லாம் யாருக்கும் விதிக்காத கடுமையான விதிமுறைகளை நமக்கு விதிக்கின்றனர் என்றும், நாம் நம் கொள்கை தலைவர்களின் வழியில் முதன்மை சக்தியாக உண்மையான மக்களாட்சியை அமைத்திட நம் பணிகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம். இந்த எழுச்சிமிகு தருணத்தை சாத்தியமாக்கிய அனைவருக்கும் நன்றி என்றும் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். அதிமுக 5 கட்சிகளாக பிரிந்து போயிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டை தலைகுனிய வைப்பதில் அதிமுகவின் நடவடிக்கை கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர்களின் கட்சியே 5 கட்சியாகிவிட்டது. இது அதிமுக இல்லை, எடப்பாடி பழனிசாமி திமுக என்றுதான் சொல்ல வேண்டும் என்று டிடிவி தினகரனே சொல்கிறார். டெல்லிக்கு சென்று முக்காடு போட்டு வந்ததன் காரணம் தமிழ்நாட்டையே முக்காடு போட வைத்து விடுவேன் என்பதைத்தான் அவர் அவ்வாறு அறிவித்துள்ளார். அதுதான் உண்மை என்றும், 1லிருந்து 5ஆன கட்சி இனி எத்தனையாக போகும் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு தமிழ்நாட்டை ஓரணியில் கொண்டு வர வேண்டும் என்றில்லை, அவர்களின் கட்சியையே ஓரணியில் கொண்டு வர முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கோவையில் நடக்கும் கனிம வள கொள்ளைக்கு காரணமானவர்களை கைது செய்து இயற்கையை சுரண்டும் அவலத்திற்கு முடிவுரை எழுத வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2036ஆம் ஆண்டு நம் பாரதம் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த உள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஏர்செல் மேக்சிஸ் ஊழல் வழக்கில் மலேசிய தொலைத்தொடர்பு நிறுவனமான மேக்சிஸ் மற்றும் அதன் முன்னாள் இயக்குனர் அகஸ்டஸ் ரால்புக்கு புதிதாக சம்மன் அனுப்ப சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு மத்திய நிதியமைச்சராக காங்கிரஸைச் சேர்ந்த ப. சிதம்பரம் பதவி வகித்த போது ஏர்செல் நிறுவனத்தில் மலேசியாவின் மேக்சிஸ் நிறுவனம் 3560 கோடி ரூபாய்க்கு முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியத்தின் அனுமதி கோரியது. அப்போது சிதம்பரம் விதிகளுக்கு புறம்பாக அனுமதி வழங்கியதாகவும், இதன் மூலம் அவரது மகன் கார்த்தியின் நிறுவனம் பலனடைந்ததாகவும் புகார் எழுந்தது. கேரளாவில் இந்த ஆண்டில் இதுவரை மட்டும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 8622 போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் உலகளாவிய ஐயப்ப சங்கமம் நிகழ்ச்சி தொடர்பாக ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே வார்த்தை மோதல் வெடித்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் லாரியில் கொண்டு செல்லப்பட்ட அமேசான் நிறுவனத்திற்கு சொந்தமான பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.